இதுக்கு மேல காலதாமதமே வேண்டாம். அந்த பொண்ணு தர எதையும் செய்ய துணிஞ்சிட்டான். இனி அவனை அடக்கவே முடியாது. சாவ நேர்ல பார்த்தவங்கிட்ட போய் சாவ பத்தி பயங்காட்டினா அவன் என்ன சாவ பார்த்து பயப்படவா செய்வான்? அவன் மரணத்தையே ஜெயிச்சவன். அவன்கிட்ட போய் அப்பப்போ மரண பயத்தை காட்டுற. அவன் ஏதோ விளாட்டு மாதிரி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு சாவு பயத்தெல்லாம் காட்டினது போதும். அவன் பயப்படுறத வச்சு அவனை பயங்காட்டு. அவன் எதை பார்த்து பயப்படுவானே தெரியல. எனக்கு தெரியும் அவன் பயம். தேன்மொழி பொண்ணு தர உடம்பு முழுக்க மூளைக்கார. அவன் இன்னும் அதை பத்தி யோசிக்காம இருக்கான். இன்னத்துக்கு அவன் என்ன பண்ணணும் யாது பண்ணணும் எல்லாம் யோசித்து முடிவு எடுத்திருப்பான். இன்னொன்னு, அந்த தேன்மொழி இப்ப எதுக்குனாலும் துணிஞ்சு போய் இருக்கா. அவன் எதையும் கண்டு 5 ரூபா கிடையாது. 5 ரூபா 5000 கோடி ஆட்டையை போட்டிருப்பாளா? அவ உசுரை காட்டி அவளை பயங்காட்டணும். ஏன் அவ மானத்தை காட்டி கூட நம்ம பயமுறுத்தி பார்த்தோம். பயவுல உசுருக்கும் பயப்புள்ள, மானத்துக்கும் பயப்புள்ள, கேடு கட்ட ஜென்மமா இருக்கா. யாரு அவ? மானக்கட்ட ஜென்மம். அவ தந்திரக்காரி. இந்த உலகத்துல எப்படி வாழ முடியுங்கிற தந்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா புத்திசாலி. மானமும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, உசுரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவ கரெக்டா சர்வே பண்ணி போய்கிட்டு இருக்கா. நீ நானும் அவ போட்டோ எடுத்து நெட்ல போட்ட உடனே அது மானம் போயிட்டா. அதே ஒண்ணுமே இல்லனே தூக்கி எந்திட்டு போயிட்டா. அதுக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்லாம நடந்துக்கிட்டா. இப்ப புரியுதா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ நானும் வெத்த இருக்கும் பாரு. இந்த வெத்து வெட்டுகள் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை வாழ நினைக்கிறவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க. எத்தனை பேர் பேசுனாங்க சொல்லு பாப்போம். அவ படத்தை நெட்ல போட்டான். எத்தனை பேர் பேசினானுவ சொல்லு பாப்போம். ஒரு 30,000 பேரு, ஒரு 40,000 பேரு, ஏன் ஒரு 2 லட்சம் பேரு. எத்தனை கோடி வாழ்ற மக்கள்ல வெறும் 30,000 பேரோ 30 லட்சம் பேரோ பாத்திருப்பான். மீதி இருக்கனுக்கு என்னன்னே தெரியாத. அவ மீதி இருக்கிற மனுஷனை தான் பார்த்தா. இது 30,000 பேரையோ 30 லட்சம் பேரையோ பெருசாவே எடுத்துக்கல. அவ என்னைக்குமே நிறைய பாக்குறா, குறைய பார்க்க மாட்டேங்கிறா. நம்ம மிச்சம் இருக்க பல கோடி மக்களுக்கு காட்டிடுவோம். ஆமா, கோடி கோடியான மக்கள்கிட்ட போய் இவ இப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. போறியா? பைத்தியம் பிடிக்க வைக்காதீங்க. இந்த பொண்ணு தர யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. 5 வருஷம் குடும்பம் நடத்தி கண்டுபிடிச்சுவேன்னு போனா என்ன கண்டுபிடிச்சவங்க மாவா? போற போக்க பார்த்தா நம்மளை விட அவ கோடி கோடியா சேர்த்துருவா போலுக்க. அன்னைக்கு குடும்பத்துல 8 பேர் மிஸ்ஸிங். எங்கேயாவது சுத்தி பார்க்க போயிருக்குங்க. அவங்களை எந்த வழியிலையும் கான்டாக்ட் பண்ண முடியல. போன் கூட யூஸ் பண்ண முடியாத இடத்துக்கு போயிருக்காங்க. போன் கூட யூஸ் பண்ண முடியாத இடத்துக்கா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தொலை தொடர்பு எதுவுமே அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாத இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னா பெருசா என்னமோ பண்ண போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தரையுமே கான்டாக்ட் பண்ண முடியலையா? அவங்களை எங்கேயுமே கான்டாக்ட் பண்ண முடியல. அப்படி 8 பேர் எங்க போயிருப்பாங்க? அவங்கள பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் ஒருத்தர் கூட ஒரு போன் கூட யூஸ் பண்ணாம போயிருக்காங்கன்னா அவங்க நிஜமா நெட்வொர்க்கே யூஸ் பண்ணாத இடத்துக்கு தான் போயிருக்கணும். அந்த 8 பேர்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கூமுட்டியா தான் இருக்கணும். இல்ல மேடம், அவங்க போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கண்டுபிடிக்க வேண்டியதானே? அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு சாதனத்தையும் கொண்டே போகல. கொண்டு போலனா ஏற்கனவே பழக்கமான இடத்துக்கு தானே போயிருக்கணும். நெட்வொர்க் பயன்படுத்தலனா அப்படி என்ன விஷயமா எங்க போயிருப்பாங்க? காணாம போனது யாரெல்லாம்? நம்ம ஆட்களை வச்சு கண்காணிச்சிட்டோம். வீட்டுல இல்லாதது டேனியலு, அப்புறம் விக்ரமு, அப்புறம் அவங்க தோழி 4 பேரு, அப்புறம் பொண்ணு தர தேன்மொழி. இந்த பொண்ணு தர தேன்மொழி எங்க போனாலும் ஒண்ணா பைத்திய பிடிக்கல இருக்கு. ஓ, தேன்மொழியும் போயிருக்காளா? அந்த 4 குட்டி சாத்தாரங்களுமா போயிருக்கு. அப்போ சத்தியமா வில்லங்கமா தான் இருக்கும். உண்மையில அந்த 4 பேர் போயிருக்காங்களா? கண்டிப்பா போயிருக்காங்க. நிச்சயமா அப்போ சம்பவம் பெருசா இருக்குன்னு அர்த்தம். தேர்தல் வரைக்கும் எத்தனை மாசம் இருக்குது? இன்னும் 3 மாசம் இருக்குது. தேர்தல் வர சமயத்துல தானே மக்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தூங்குவாங்க. கரெக்டா தேர்தல் வர நேரத்துல எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி கரெக்ட் மேடம். மக்களுக்கு அந்த நேரத்துல பண்ணாதான் ஞாபகத்துல வரும். அப்பதான் ஓட்டு போடுறதுக்கு சரியா இருக்கும்னு கரெக்டா தேர்தல் வர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் எல்லா அரசியல்வாதிகளும் செய்ய ஆரம்பிப்பாங்க. சரி, நம்ம ஏரியால அப்படி ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது நடக்குதா? நம்ம கட்சி சார்பா ரோடு கான்ட்ராக்ட், அப்புறம் இந்த மரங்களுக்கு பெயிண்ட் பண்றது அப்படின்னு சின்ன சின்ன கான்ட்ராக்ட் நிறைய இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கான்ட்ராக்ட் நிறைய எடுத்திருக்காங்க. ஆனா பெருசா அடிக்கிற மாதிரி எந்த கான்ட்ராக்டும் கிடைக்கலையா? நிப்பாடு. நான் கேட்டதே பல கோடி ப்ராஜெக்ட். சும்மா சல்லி காசுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் உள்ளூர் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் ஆகும். பெரிய பெரிய தலைகளை ஏமாத்துறதுக்கு ஏதாவது நடக்குதா? நம்ம கட்சியில சௌத்ரபாண்டி இருக்காரு. சௌத்ரபாண்டி மாவட்ட எம்பி இருக்காரு. அவனுக்கு தான் ஓட்டு நல்லா விழுமே. அவனுக்கு அந்த மலைவாசி மக்கள் ஓட்டே போதுமே. இப்போ சிக்கலே அவருக்கு அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்ற? ஆமா மேடம், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு நிலச்சரிவு. ஆமா, பல மக்கள் காணாம போயிட்டாங்கன்னு. சத்தியமா இந்த வாட்டி சௌத்ரபாண்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால மேலத்துல இருந்து சௌத்ரபாண்டிக்கு கவர்மெண்ட் மூலம் டெண்டர் மூலமா 1000 கோடி கொடுத்திருக்காங்க அங்க மேம்பாலம் கட்டுறதுக்கு.
எலிய அம்பளத்தோட ஓடுனே இப்பதானே புரியுது. 8 பேரை சமுத்திர பாண்டி தூக்கிட்டாங்க. மேடம் அப்பெல்லாம் கடத்த முடியாது. இவங்க கடத்துறாங்க. மேடம் ஒருவேளை அந்த பணத்துக்கான பணத்தை வேணா ஆட்டே போடலாம். ஆனா சமுத்திர பாண்டி கடத்துனா வேற மாதிரி ஆயிரும். ராணி நியூஸ் ஏதாவது கேட்டுட்டு வா. கடத்திட்டாங்க. டேய் பணத்தை ஆட்டே போடுறதெல்லாம் அது அன்னைக்கியோட முடிஞ்சு போச்சு. இந்த பயவுல வேற ரகம். சமுத்திர பாண்டியவே தூக்கிட்டாங்க. அந்த குள்ளச்சி மீனாவும் காணோம்ல. அது சரியான குட்டி சாத்தான் ஆச்சுடா. மேடம் அப்பெல்லாம் அரசியல்வாதியை கடத்தினா கரிய வேற மாதிரி போயிடும் மேடம். உனக்கு இன்னும் புரியல. சத்தியமா சொல்றேன் சமுத்திர பாண்டி ஊருக்குள்ள இல்ல. மேடம் ஆவிரக்கா சமுத்திர பாண்டி மிஸ்ஸிங். இம்பாசிபிள். வாய்ப்பில்ல. யாருக்கிட்ட? அந்த குட்டி சத்தம் மீனா கிட்டயா? அவ எப்பேற்பட்டவ தெரியுமா? மாலா மாதிரி அந்த பொண்ணு தர யார் தெரியுமா? பொண்ணு தர மாதிரி ஒரு மாவீரனை வச்சுக்கிட்டு அவங்க பயப்படுவாங்களாங்க. மேடம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையே. அந்த பொண்ணு திரைக்கு எல்லாமே சாதாரண விஷயம் தான். கூட அந்த மூலக்காரி தேன்மொழி இருக்கல்ல, எறும்பு புகாதத்துல கூட இந்த குட்டி சத்தம் மீனா நுழைஞ்சு போயிடும். அவரே 1000 கோடி கிடைச்சது இப்பதான் அவங்க கட்சிக்கே தெரியும். பொண்ணு துறைக்கு தான் முத விஷயமே வரும். என்ன சொல்றீங்க? அவன் எல்லாத்துக்கும் மேல இருக்கான். கவர்மெண்ட் எவ்வளவு டெண்டர் கொடுக்கணும், எத்தனை கோடி கொடுக்கணுங்கிற பிளான போடுறவனே அவன் தானே. அங்க பிளான போட்டு கொடுத்துட்டு இங்க தூக்கிட்டான். இம்பாசிபிள். மேடம் அரசியல் மேல கை வைக்க முடியாது. அவன் வைப்பான். அப்போ நம்ம கட்சி தோத்து போயிருவான். அவன் ஒரே கல்ல 2 மங்க அடிச்சிருக்கான். கட்சி தோத்து போயிருமே. மேல நம்மள உண்டில நாக்கிருமே. எப்படி நம்மள சோதரி அடிச்சிருக்கா பார்த்தல அந்த தேன்மொழி. சத்தியமா இந்த பிளான் போட்டு கொடுத்தவ அவளதான் இருக்கணும். மேடம் அப்புறம் சவுண்டர் பண்ணி எப்படி கடத்துனாங்க? அவர்தான் போன படையோட சுத்திக்கிட்டு இருப்பாரு. யானை படியே நின்னாலும் இந்த மீனா உள்ள புகுந்துருவா. நாய வஞ்சகமா பேசி அவனை வெளியில கூட்டு வந்திருப்பா. தமிழ் இல்ல அவளை மாதிரி ஆட்களை மயக்கதைக்கு எவ்வளாலும் முடியாது. பொம்பளை சித்தல வீக்கு தானே. ஆமா அதான் கேச்சி போட்டு தூக்கிட்டாளுங்க. ஆத்தி பேசாம இவ கூட சேர்ந்ததுக்கு அவங்க கூட சேர்ந்திருக்கலாமோ. மேடம் அப்ப நம்மளும் பிரச்சனையில மாட்டிக்கோமே. பெரிய பிரச்சனை ஆயிருமே. இப்ப என்ன பண்ண? மேடம் மாட்டிக்கிடுவோமா? ஆல்ரெடி மாட்டிட்டோம். 1000 கோடி. இந்த திருப்பு கட்சியில ஜெயிக்கணும்னா அந்த 1000 கோடி நம்ம கையில இருந்தா இவன் கொடுக்கணும். நமக்கு இருந்த 1000 கோடியா? கஜனாவே காலி ஆனாலும் பரவாயில்ல. அங்க நம்ம தோத்து போக கூடாது. சவுந்தர பண்ணி தோத்து போக கூடாது. அவன் தோத்து போயிட்டா நம்ம தோத்த மாதிரி. 1000 கோடி தானே என்கிட்ட இருந்து போகட்டும். அப்படின்னா தெரிஞ்சுதான் தூக்கியிருக்காங்க. 1000 கோடியும் கிடைச்சிரும், பாலமும் கிடைச்சிரும். நானும் தோத்த மாதிரி ஆகி போச்சதில்ல. பொண்ணு தெரியும் தேன்மொழி ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்ண? ரெண்டுத்துக்கும் கல்யாணம் வேணா பண்ணி வைக்கலாம். 1000 கோடி போக்கா. மேடம் நீங்க 1000 கோடி தோத்து போயிட்டேன். நான் தோத்து போயிட்டேன். ஆனா மக்கள் முன்னாடி நான் தோத்து போயிடக்கூடாது. 1000 கோடி கொண்டு வந்து போகட்டும். ஓகே மேடம். ஆனா சமுத்திரம் மண்டி வரணுமே. அவன் இதய நோயினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானே. சும்மா ஒரு அறிக்கை விட்டுருங்க. பத்திரிகை எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கச்சோட ஆளு உள்ள இருந்தது. எந்த பத்திரிகை ஆளு உள்ள போனாங்க, எப்படி செத்தாங்கன்னு கூட தெரியாத. எந்த பத்திரிகை உள்ள போச்சுதே? அது சரி. அறிக்கைங்க. சமுத்திர பாண்டிக்கு இதய அறுவை சிகிச்சை. யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். போங்க. ஒருவேளை சமுத்திர பாண்டி உண்மையிலே அப்பமும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போய்கிட்டே இருங்க. அத்தி இவ சைக்கோ மட்டும் இல்ல, நல்லதா யோசிக்கிறா. என்ன யோசிச்சாலும் நஷ்டம் இவளுக்கு தான் வருது. ஒன்னும் பண்ண முடியாது. பேசாம இவ கிட்ட வந்ததுக்கு அவங்களுக்கு கழுவி விட்டாது அங்க போய் இருந்திருக்கலாம். தப்பா இடம் சூஸ் பண்ணிட்டேனே. la 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 la
விக்ரமே, உனக்கு நெஞ்சில ஒரு துளி பயம் இல்ல? அதுக்காக உன்ன மாதிரி அழுதுகிட்டே இருக்க முடியும்? எக்கோ, என்னக்க சொல்லி கூட்டு வந்தியா? உண்மையை சொன்னா நீங்க வர மாட்டீங்கல்ல, அதுக்குதான். ஆத்தி, சௌத்திரபாண்டியவை கடத்திட்டீங்களா? எக்கா, கடத்தல் கேசுக்கா. கடத்துறது நாம தானே தெரிஞ்சது. காலத்துக்கும் வெளியில வர முடியாது. ஒரு சாதாரண மனுஷனா கடத்தினாலே வெளியில வர முடியாது. இவன் அரசியல்ல பெரிய புள்ளி. எனக்கு எதிர்கட்சி தலைவனே இவன் தான். எங்க அப்பாக்கு கூட்டு தோண்டி போயிடா. ஆனா கடத்தினது நீதான் பாத்தியா? நான் இல்லடா. உட பாவி கருவாப்பையில நீ உடச்ச கோத்து விடுதா? பின்ன நீ எப்படாம உட்கார்ந்துருக்க? யார்ட சொன்னா? அப்படி தம்பிடிச்சு உட்கார்ந்துருக்கேன்டா. சௌத்திரபாண்டி, அதனால உங்களுக்கு எல்லாம் தனி தைரியம் நான் கட்டியதா? 500 கோடி தானே ஆட்டே போடணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்தீங்க. ஏதோ பூட்டுக்கிட்டு திறக்கிற வேலை நினைச்சு வந்தா சௌத்திரபாண்டியவே கடத்தி கொண்டு வச்சிருக்கியா? கடத்திருக்கோம் இல்ல, கடத்தி வச்சிருக்கோம். ஆத்தி, அரசியல் புள்ளிய கடத்தி வச்சிருக்கோம். எக்கா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ பெரிய பிளாஸ்டிக்கோ போய்கிட்டு இருந்தது தெரியுமில்ல? ஆமாடா. ஆனா இப்ப இந்த பைய காணாம போயிட்டானே ஒரு நாதிக்கும் தெரியாது. ஒரு நாதிக்கும் தெரியாதா? ஆமாடா, இவன் காணாம போயிருக்கானே இங்க ஒருத்தருக்கும் தெரியாது. தெரிய விடவும் மாட்டாங்க. தெரிஞ்சதுன்னா அவங்க கட்சி 3வது மாசம் தோத்து போயிரும். என்னக்க சொல்ற? சௌத்திரபாண்டி ஹாஸ்பிடலில் இதய அறுவை சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று சௌத்திரபாண்டி எம்எல்ஏவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவசரமாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இது எப்போ? அவர் இங்கெல்லாம் இருக்காரு. ஆனா இப்போ பிளாஸ் நியூஸ்ல இதாண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. உன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேனக்கா. மூளை வளர்ச்சி யாருக்கு இல்ல? உனக்கு உடம்பு முழுக்க மூளைக்கு. அப்படின்னா இன்னும் 2-3 நாட்களில் சௌத்திரபாண்டி எம்எல்ஏ கண் திறப்பார் என்பது ஊர்ஜிகம் ஆயிருக்கிறது. அப்படி நியூஸ் சொல்லிட்டு இருக்குண்டா. இவர் அதுக்குள்ள கண்டுபிடிச்சலான்னு எல்லாரும் பரபரப்பா நம்ம தேடிட்டு இருப்பாங்கடா. அப்போ அமுட்டால நாம செத்தோம்ல. அத சௌத்திரபாண்டி ஆஸ்பத்திரியில அறுவை சிகிச்சையில இருக்காரு. அறுவை சிகிச்சை செய்யறது யாரு தெரியுமோ? சாத்தா, நம்ம தேன்மொழிதான். மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்க போறதே அவதானே. அப்பப்ப நியூஸ் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கது அவதானே. பைய உள்ளிலே அது எப்படி? மருத்துவ அறிக்கை விட போறதே அவதானே. மருத்துவ அறிக்கையா? டேய், இந்த பாண்டிக்கு இருதய ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கதே நம்ம தேன்மொழி தான்டா. இப்ப கூட அவ ஐசியூல தான் இருந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படிதானே? நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண முடியாது. அத முடிச்சிட்டோம்ல. இப்ப கூட பிளாஸ் நியூஸ் என்ன ஓடிட்டு இருக்கீங்க? சௌத்திரபாண்டி எம்எல்ஏக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 24 மணி நேரத்தில் அவர் கண் திறப்பார் என்று மருத்துவ அறிக்கை வெளியிட்டுள்ளது. அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எப்படியும் பத்திரிக்கையெல்லாம் விட மாட்டாங்க. எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன போட்டோ எடுக்க தானே வருவாங்க. உள்ள இருக்கதா எங்க தேன்மொழியாச்சே. கூட இருக்குது யார் தெரியுமா? எந்த டாக்டர்? வேற யாரு? நம்ம தென்னரசு தான். தென்னரசுமா? உலகத்திலே இதய அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம தென்னரசு. அவனே சௌத்திரபாண்டிக்கு ஆபரேஷன் பண்றானா? பத்திரிக்கை இவனை பாக்குமா அவனை பாக்குமா? ஆபரேஷன் பண்றவனே தென்னரசு தானே. அப்போ குடும்பமா பிளான போட்டுதான் எங்களை கூட்டு வந்தீங்களா? டேய், உங்களை அதுக்காகலாம் கூட்டிட்டு வரலடா. உங்க 2 ஊருக்குள்ள விட்டோம்னா உளறிக்கிட்டு இருப்பிய. அதுக்குதான். விக்ரமே, அவங்க நம்ம இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்க. விட்றா விட்றா. டேய், உங்களெல்லாம் ஊருக்குள்ள விட்டு வர முடியுமாடா? கண்டிப்பா அத்தனை பேர் சந்தேகமும் உங்க 2 மேல வரும். உங்க 2 எப்படியாவது உளர வைக்கலாம்னு ஏதாவது பண்ணுவாங்க. அதான் உங்க 2 பொண்ணு தர தூக்க சொல்லிட்டான். ஒருவேளை நீங்க இருந்தா ஏதாவது உளரட்டாலும் உங்க 2 எப்படியாவது எவனாவது ஒருத்தன் தூக்கிடுவான். அது எதுக்கு நாங்க இங்க பாப்போமா உங்களை பாப்போமா? அதுக்கு தாண்டா உங்களை நாங்களே தூக்கிட்டு வந்துட்டோம். நான் கூட என்ன பெரிய பெரிய வேலையில எல்லாம் சேர்த்திருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என்ன எவனோ கடத்திடக்கூடாதுன்னு நீங்களே என்ன கடத்திட்டு வந்திருக்கியா? என்ன செய்ய, உங்க 2 வாய் சும்மா இருக்காது. வெளியில யார்கிட்டயாவது உளரட்டாலும் கிஷோர் கிட்ட உளரதானடா செய்விய. நீங்க தான் மூர்த்திகளாச்சே. கண்டிப்பா ஏதாவது உளறுவீங்க. அதுக்கு தாண்டா தூக்கிட்டு வந்துட்டோம். அட்டங்கொய்யானுகளா, எங்களை அங்க விட்டுருந்தா கூட வேற எவனாதான் கடத்திருப்பான். இப்ப சௌத்திரபாண்டியவே நான் கடத்தின மாதிரி ஆகி போச்சுத. இனி நான் காலத்துக்கும் அரசியல காலே வைக்க முடியாத. நீங்க ஆள் தெரியாம கால் வச்சிருக்கீங்க. ரொம்ப பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். காமெடி பண்ணாதீங்க. அவங்க பார்க்காத பின் விளைவுகளே கிடையாது. இவ வேற காமெடி பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாம் துணிஞ்சுதையா வந்திருக்காங்க. நீர் வேற இப்ப வேற உம்மை கடத்துறேன்னு என்ன வேற பிடிச்சு வச்சிருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. விக்ரமே, நீ தான் 2 புள்ள பாத்துட்ட. நானும் 1 புள்ள பாக்கலடா. நான் ஆல்ரெடி 2 பிளான் போட்டிருக்கேன்டா. யாரு கொலை வரியில இருக்க? கோட்டை கலப்பிடாத.
இங்க ஒன்னே பார்க்க காரணம் அவன் 4க்கு ஐடியா போட்டிருக்கான். டேய் என்ன சீண்டா விட்டுடா, என்னால முடியலடா. நிஜமா சொல்றேன் மீனா, பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். பரவாயில்ல. அவன் இப்படி பச்சை பிள்ளை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. அவன் முகத்துல கொஞ்சமாவது பயம் ஒண்ணு தெரியுதான்னு பாரு. எப்படி ஏக்கா நம்ம இவரை எப்ப விடுவிக்க போறோம்? அது எப்பன்னு சொல்ல முடியாதுடா, தகவல் வந்ததுக்கு அப்புறம். எப்படி தகவல் வரும்? பொண்ணுத்துல சொல்லுவான்டா. அப்போ நேரா கொண்டு இவனை ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டு போட்டா போதும். அது சரிக்கா, இவனை கடத்ததுக்கும் அந்த 1000 கோடி ஆட்டை போடுறதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? இவனை கடத்தினா 1000 கோடி தந்திருப்பானே. ஏய் உங்களுக்கு புரியல. ஏய் நமக்கு தேவை இவங்கிட்ட இருக்க 1000 கோடி தானே தவிர கவர்மெண்ட் கொடுத்த 1000 கோடி இல்ல. புரியலையே. டேய் இன்னத்துக்கு ஆதிரா காயின நகர்த்த ஆரம்பிச்சிருப்பா. 1000 கோடி போயிட்டுனா அடுத்த திருப்ப வாட்ச பிடிக்க முடியாது. இன்னத்துக்கு அவ கஜானில இருந்து 1000 ரூபாய் எடுத்து கவர்மெண்ட் கிட்ட போட்டிருப்பா. அவ கிட்ட இருக்க 1000 கோடி தாண்டா இப்ப நாம ஆட்டே போட்டிருக்கோம். டேய் நமக்கு தேவை கருப்பு பணம் தான், நல்ல பணம் இல்ல. நாங்க எல்லாமே இப்படிதாண்டா ஆட்டே போடுறோம். இந்த மாதிரி கரும்புலிகள் வெளியில சொல்ல முடியாம சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை அவங்கள வச்சே புடுங்குறதுடா. அப்ப இப்படிதான் எல்லா டெஸ்ட் உருவாக்குனீங்களா? வச்சு போட்டு கொடுக்கதே எங்க மாமியார் தான்டா. இப்போ 1000 கோடி நம்ம கையில வந்தது ஆதிரா பணம் தான், கவர்மெண்ட் பணம் இல்லடா. அடங்கொக்கா மக்கா. டேய் கவர்மெண்ட் இருக்கிறது நம்ம பணம்டா, நம்ம பணத்தை நாம ஏன்டா புடுங்கணும்? இந்த மாதிரி கருப்பு புள்ளிக்கிட்டு இருக்க பணத்தை புடுங்கதான்டா எங்க வேலை. இப்ப இந்த 1000 கோடி காணாம போயிட்டு இவன் வெளியில சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? இவன் கிட்ட இருக்க போட்டு மேட்ச் பண்ணிடுவானுங்கடா. ஆனா இவன் கிட்ட இருக்க 1000 கோடி நம்ம கிட்ட வந்துடும். அதான் எல்லா பக்கமும் என் அப்பனும் கூட இருக்கானா? அப்ப எங்க அப்பன் கிட்ட இருந்து புடுங்கினதெல்லாம் இப்படிதான் உங்க அப்பன் கிட்ட இருந்து ஆட்டை போட்டது இப்படிதான்டா. ஆனா எங்க அப்பன் கிட்ட இருக்க பணம் குறையலையே. எப்படிடா குறையும்? அட ஊர் அடிச்சு வெளியில போட்டு சேர்த்து வச்சிருக்கானே. ஓ இப்ப புரியுதாடா எதுக்கு நாங்க பண்ண அத்தனையும் வெளியில வராம இருக்குன்னு? இவங்களால வெளியில சொல்ல முடியாது, கேஸும் கொடுக்க முடியாது. இப்படி 1000 கோடி போயிட்டுன்னு இப்ப இவனால கேஸ் கொடுக்க முடியும்? இவனே கடத்தப்பட்டான்னு தெரியாது. இவனுக்கு இப்ப இதய ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதய ஆபரேஷன் பண்ணவனை எப்படி யாராவது கடத்திட்டு போக முடியுமா? அப்படித்தான். எவ்வளவு நாளா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க பெண் சிங்கம் அன்னக்கிளி அம்மா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒத்த சிங்கமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ அப்பனை பகடக்காயா வச்சுக்கிட்டு தான் அன்னக்கிளி அம்மா ஆட்டை போட்டது இந்த மாதிரி தான். நம்ம தமிழ் மொழியை விரும்பின ஒரு பையன், அவ அப்பன் இவ அப்பன், இந்த மாதிரி முக்கிய பெரும்பொழிகிட்ட இருந்து தான் அன்னக்கிளி அம்மா ஆட்டை போட்டாங்க. சரி நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்களே இந்த மாதிரி பெரும்புலிகளை கடத்துவோம். எப்படி? பொண்ணுத்தர யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவன் 2 நாள்ல எங்களை கெச்சி போட்டு தூக்கிட்டான். நடந்ததை விசாரிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அவனும் அந்த வேலை தான் பாத்திருக்கானே, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போ 2 கேங்கும் கூட சேர்ந்துட்டியா? ஆமாடா, அன்னையில இருந்து அவன் கெச்சு போட்டு கொடுப்பான், நாங்க வேலையை பாத்துருவோம்டா. அட பாவிகளா. அதெல்லாம் சரிதான். அப்ப இதெல்லாம் எப்படி ஆதிராக்கு தெரியாம வந்தது? அதுலதான் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல நாங்க தப்பிச்சோம்டா. அதுலயும் ஒரு காரணம் இருக்குது. ஆதிரா எடுத்த வெள்ளந்தியான ஒரு குணம், அது அவளுக்கே சூனியமா முடிஞ்சு போச்சு. அவ வெள்ளந்தியா நடிச்சதா இவனும் உண்மைதான் நம்பினான். அதனால பச்சை பிள்ளை மாதிரி இருக்காக்கிட்ட எதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவானேன்னு அவன் சொல்லாம இருந்திருக்கான். தேன்மொழி மாதிரி ஆளா இருந்து நடிச்சிருந்தானா எல்லா விஷயத்தையும் இவனும் புட்டு புட்டு வச்சிருந்திருப்பான். பச்சை பிள்ளைகிட்ட என்னத்தை பட்டு சொல்லேன்னு நினைச்சு சொல்லாம விட்டுட்டான்டா. ஜஸ்ட் மிஸ்ல நாங்க தப்பிச்சிட்டோம்டா. இது இடத்துல நமக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு. அதான்டா உண்மை. சரி இவனை எப்ப விடுவிக்க போறான்? ஆபரேஷன் முடிஞ்சனோடா. ஆபரேஷன் எப்ப முடியும்? அந்த தேன்மொழி சொல்லி விடுவாடா. அதான் 1000 கோடி ஆட்டே போட்டாச்சே. டேய் 1000 கோடி பத்தாம போயிட்டுடா. என்னத்த சொல்ற? டேய் 1000 கோடி பத்துச்சுதான். அப்புறம் தான் அன்னைக்கிளி அம்மா ஒரு பிளான போட்டாங்க. இந்த வயசுல அந்த அம்மா போடுற பிளான் என்ன பிளான் போட்டாங்க? டேய் கடத்ததே கடத்திட்டோம், சரி இவங்கிட்ட கூட 2 கோடி ஆட்டே போடுங்கன்னு அன்னைக்கிளி அம்மா ஒரு சின்ன ஆர்டர் போட்டாங்க. டேய் 2 கோடினா 2 கோடி இல்லடா, 2000 கோடி. 2000 கோடியா? அசால்ட்டா சொல்லுவேன். அதான்டா சவத்த ஓயாம ஒத்தனையா கடத்திட்டு கிடக்க முடியாது. அதை வேணா கடத்தினதே கடத்திட்டோம். டேய் 8000 9000 கோடி சொத்து வச்சிருக்கான்டா. டேய் அரசியலுக்கு வரும்போது 2 ஐஸ் பெட்டி தான்டா வச்சிருந்தாரு. 2 ஐஸ் பெட்டி?
இன்னைக்கு 6000 கோடிக்கு சொந்தக்காரர். அதான் சாருக்கு எதுக்கு அவ்வளவே, நாலு நல்ல குழந்தைங்க சாப்பிட்டுட்டு போட்டுமேனு சாப்பிட்டு வந்து ஒரு 3000 கோடி ஆட்டையை போட்டாச்சுடா. அப்போ நம்ம ட்ரஸ்ட் எல்லாமே இப்படிதானா? என்ன நாம உழைச்சி என்னைக்கிட இத்தனை ட்ரஸ்ட்டை உருவாக்க முடியும்? இந்த மாதிரி தான்டா கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிதான்க்கா. நம்ம மதன் மாமா எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியும்ல? என்கவுண்டர் தான். எங்களை மாதிரி கேஸுக்குள்ள உள்ள பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுவாரு. தெரியும் தெரியும். ஏன்க்கா மாமாக்கு இன்னுமா சந்தேகம் வரல? வர்ற மாதிரி நாங்க நடந்துக்கல. ஒருவேளை மாமா கண்டுபிடிச்சிட்டாருன்னா? மறுகையாதான். எவ்வளவு தெல வெட்ட சொல்லுதுவ. சரிக்கா, அது சரிக்கா. இன்னும் எத்தனை நாள் இந்த காட்டுக்குள்ள அப்படி இருக்கணும்? ஒரு கிழமை நல்லா இருந்துச்சு, காட்டுக்குள்ள ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டா பிக்னிக் கடை வந்த, இருக்கத சாப்பிடுடா. உங்களுக்கு எங்க கட்சி பத்தி தெரியல. எங்க கட்சி நினைச்சதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க கட்சிக்கே நிதி உதவி பண்றது யார் தெரியுமா? ஆதிரா புருஷன்னு சொல்ல வர. ஆதிரா புருஷன் சொல்றாங்களே, உண்மையிலே ஆதிராக்கு புருஷன் இருக்கா? புருஷன்னு சொல்ல முடியாது, புருஷன் இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த கேட்டகிரிடா. அடச்சி, டேய் அவனுக்கு ஆதிரன்னா அவ்வளோ பிடிக்கும்டா. என்னத்த சொல்ற? இவ்வளவு பிடிக்குமா? டேய் அவன் பெரிய அரசியல் புள்ளியோட மகன். சரி, அவன் ஆதிரா கிட்ட நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனா ஆதிரா இந்த மாதிரி வேலைகள்லாம் அப்பமே இருந்திருக்கா. அதனால அவளுக்கு ரொம்ப ஈடுபாடு கிடையாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சும்மா பணத்தை வாரி அள்ளி தெளிச்சிருக்கான் இந்த பையன். அப்படியாவது நம்ம மேல காதல் வரும்னு அவன் அந்த பணத்தை வச்சு பல மடங்கு சம்பாத்தியம் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டான். பணத்தை வாங்கினவன் சும்மா இருப்பானா? இப்ப காதல் போய் அவளை வச்சு டபுளா சம்பாத்தியம் பண்ண முடியும்னு அவன் கத்துக்கிட்டான். அடத்தோ, காதலிக்கு வந்தான். அவனை கோடீஸ்வரனா இருந்தவனை கோடி 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 கோடீஸ்வரனா மாத்தினான். அவன் வெளிநாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 450 கம்பெனி வச்சிருக்கான். ஒவ்வொரு கம்பெனியுமே 35 கோடி, 6000 கோடி, 7000 கோடின்னு போகும். அப்படிப்பட்டவளுக்கு இந்த 1000 கோடி ஒரு பெரிய விஷயமா? இல்ல. அவனை ஒசத்தினவளும் அவதான். இப்போ அவங்கிட்ட இந்த ஆட்டை போடுறவளும் இந்த ஆதிரா தான். அவனுக்கு என்ன ஆனாலும் ஆதிராவை வெறுக்காது. அவன் ஒரு ஆதிரா பைத்தியம். அப்படி இருக்கும்போது எப்படிக்கா வந்து பொண்ணுத்திர மாமா கிட்ட? அது அவளை மாதிரி ஆட்கள் தாண்ட முடியும். அவ அடிக்கடி ரகசியமா சந்திக்க போயிருக்கா. அதை விக்கும் போதே கண்டுபிடிச்சிருக்கான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாடா மாப்ள, உன்கிட்ட நாங்க சொல்லல. நீயுமா? இல்லடா, நானும் பொண்ணுத்திரத்தானும் ஒரு நாள் ஒரு கேஸ் விஷயமா வெளியில போயிருந்தோம்டா. அப்போ ஒரு ஹோட்டலுக்கு தண்ட ரைடுக்கு போயிருந்தோம். சரி, அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள ரைடு நடக்கும் போது நான் ஆதிராவை உள்ள வச்சு பார்த்தேன். என்னடா சொல்ற? எனக்கு அந்த நேரத்துல பொண்ணுத்திரத்தங்கிட்ட விஷயத்த சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால காட்டிக்காம நான் அப்படி நவுண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை விக்கியத்தங்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விக்கியத்தனா ஒவ்வொரு நாளும் அவளை கண்காணிச்சு அவன் என்ன பண்ணுதா யாது பண்ணுதான்னு ஒவ்வொரு நாள் கண்காணிக்க அவளை பத்தின பல ரகசியம் வெளியில ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அண்ணக்கிளியம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, ஆனா அது யார்கிட்டயும் சொல்லல. அதுதான் அவங்க செஞ்சது. ஆனா விக்கியத்தை நிறைய கண்டுபிடிக்கும் போதுதான் ஆதிரா வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. ஆனா அவளை முழுசா எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இப்போ தான்டா எல்லாத்தையும் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சோம். அப்பதான் தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டார் ஹோட்டல அவன் கூட தானே அவனை பார்த்தா அங்க வந்திருக்கான். டேய், அவளை என்னடா பெருவி? டேய் சாக்கோடா, அவளை பத்தின பல ரகசியம் இருக்குது. நீ மனுஷங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒவ்வொருத்தரும் பல குணத்தோட இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கடா. அவளை பத்தின ரகசியங்கள் பல. சொல்லப்போனா மனுஷன் தாண்டா மிருகத்தோட இப்ப மோசமா மாறிக்கிட்டு இருக்கான். எல்லாருடைய குணங்களுமே அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் எல்லா மனுஷர்களும் நமக்கு என்ன அடுத்த ஆதாயம் தாண்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதாயம் பார்த்து பழகுற காலத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம்டா. சுயநலம். டேய், காட்டுக்குள்ள பைனி விப்பாங்க, போய் வாங்கிட்டு வந்துடுடா. பைனியா? போனா நான் மாட்டிக்கிட மாட்டேன். மாட்ட மாட்டடா, போ வாங்கிட்டு வா. அப்புறமா உங்க கூடயே இருப்பானே அந்த சமூகம், அவன் எப்படி? இப்பவும் சொல்றேன், என்னை விடுவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் எதையும் வெளியில சொல்ல மாட்டேன். எனக்கு 2000 கோடி ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த இதுல நான் அடுத்தல நான் எடுத்துருவேன். ஆனா என்னை கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி வேடிக்கை காட்டாதீங்க, மாட்டிடுவீங்க. ஆதிரா பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆதிரா பத்தி தெரியலாம், அவ கூட இருக்கணும் பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவ அரைக்கினா அவன் அரைக்க. அவளுக்கு கூட சில நேரம் யோசிக்க தெரியாது. ஆனா அவன் எப்படி யோசிப்பான்னு கூட உங்களுக்கு தெரியாது. சொல்றேன், இந்த காட்டுல இருந்து என்ன பிடிச்சுங்க. எனக்கு இந்த காட்டுல இருக்கிறது பைத்தியம் பிடிக்காது. வாட்ஸ்ல மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்காது. நீ ஆட்சி பண்ணி நாங்க வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல. 2 நாள் அந்த காட்டுல இருக்க வச்சிருக்கோம், பைத்தியம் பிடிக்குங்க. இங்க 150 குடும்பம் இருக்குது. எப்படி எல்லாம் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும்? பஸ் கிடையாது, வண்டி கிடையாது, லைட் கிடையாது, படிப்பு கிடையாது, ஸ்கூல் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, எதுவும் கிடையாது. வாட்சி தான் உங்க தொகுதி தானே?
அவங்க போட்ட ஓட்டு தானே எம்பியா நீங்க. ஆனா அவங்க இந்த இடத்துல இருக்கலாம், அவங்களால இங்க பைத்தியம் பிடிக்காம வாழ முடியும். உங்களுக்கு அவங்க தொழில அவங்க ஓட்டு போட்டு நீங்க 2 நாள் கூட அங்க இருக்க முடியாது. உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். இவனை நான் ஒரு மாசம் இங்கேயே போடுங்க. உண்மையிலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எனக்கு இங்க இருக்க முடியல. நான் நேரத்துக்கு சாப்பிடணும். நான் உண்மையிலே ஹார்ட் பேஷண்ட் தான். என்ன விடுச்சிருங்க. பயப்படாத சௌத்ர பாண்டி. அப்படியே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்களே. தேர்மொழி டாக்டர், தென்னரசு டாக்டர், ஏகப்பட்டது இருக்காங்க. நான் கூட டாக்டர் தான். எக்க நீ எப்போ டாக்டர்? நான் டாக்டர் தான்டா. ஏற்கனவே நிறைய படிச்சுட்டேன்டா. எத்தனை வாட்டி தேன்மொழி கூட உட்கார்ந்து படிச்சிருக்கேன் தெரியுமா? அவ ஊசியெல்லாம் எடுத்து போடுவேனே. ஊசியெல்லாம் எடுத்து போடுவியா? ஆமா. அவ மாத்திரை கொடுத்தா நான் கொடுத்துட மாட்டேன். நான் டாக்டர் தான்டா. விளையாடாதீங்க. மரியாதை சொல்றேன். வேண்டாம். அதெல்லாம் சரிதான்க்கா. இதெல்லாம் இவங்கிட்டயே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கமே. இவன் போய் அன்னைக்குதான் இவளுக்கு காரணம்னு வெளியில சொல்லிட மாட்டான். கூப்பிட்ட காலையில அப்படி பார்த்தீங்கன்னா எங்க அப்பா தான் சொல்லியிருக்கணுமே. அதானே ஏன்டா உங்க அப்பன் காட்டி கொடுக்கல? அப்படி ஒரு சுட்டியேஷனை நாங்க உருவாக்கிடுவோம்ல. இப்ப நீயே இந்த சௌத்ர பாண்டிட்ட கேளு. என்ன கேட்கணும்? உங்களை இது வரைக்கும் யாராவது கடத்திருக்காங்களா? உங்ககிட்ட இருந்து யாராவது ஆட்டை போட்டிருக்காங்களான்னு கேளு. யாரு என்ன கடத்தல? யாரு என்கிட்ட இருந்து கோடி கணக்குல திருடல. எனக்கு டேய் ஜெயராஜ் எதுக்குடா கூட இருக்கான்? புரியல. டேய் ஜெயராஜ் தான்டா. இவன் லஞ்சம் வாங்கிட்டான்னு சிஐடி மூலமா விசாரிச்சு கேஸையே புதுப்பிச்சிருக்கான். டேய் சத்தியமா புரியல. விளக்குற மாதிரி சொல்லுடா. டேய் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இவன் 500 கோடி ஆட்டையை போட்டதா இவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அதை நான் சீக்கிரம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவேன்னு மிரட்டுறதே நம்ம ஜெயராஜ் தான். ஏக்கா 500 கோடிலாம் இவன் எதுக்கு லஞ்சம் வாங்க போறான்? அப்படின்னா 500 கோடி இவனுக்கு பெருசு விஷயமே இல்லையே. டேய் கவர்மெண்ட் துட்டு 1 ரூபா எடுத்தாலும் நீ வெளியில வர முடியாது தெரியும்ல. இவன் அரசியல் வாழ்க்கையை சம்பிச்சு போயிடும். 10 ரூபா கவர்மெண்ட் துட்டு லஞ்சம் வாங்கினாலே இவன் அரசியல் வாழ்க்கையே சம்பிச்சு போயிடும். 500 கோடினா இவன் கட்சியா போயிருண்டா. அதனாலயே 2000 கோடி இவங்கிட்ட இருந்து போனதை இவனும் வெளியில சொல்ல மாட்டான். இவனை கடத்துறது யாருன்னு வெளியில சொல்ல மாட்டான். புரிஞ்சு போச்சு. எப்படிடா எங்க ஐடியா? அதுக்குதான் இப்படி சலிச்சு பறிக்கி ஆட்களை கூட வச்சிருக்கீங்களோ? ஆமாடா. ஜெயராஜி, தென்னரசு, தேன்மொழி, பொண்ணுத்துறை, நாங்க எல்லாமே ஒரே ரகம் தான்டா. அது சரி. இந்த தேன்மொழி எப்போ வந்து சேர்ந்தா? அதான் எங்க அப்பறம் கூசி போட்டீங்களே, அதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டா. இல்ல அவ எங்கேயும் காட்டி கொடுக்கல. நம்ம கிட்ட வந்து எப்படி இதுல வந்து ஐக்கியமானா அவதான் லேசா எதுவும் சேர மாட்டாள. சேர வச்சதே நாங்க தான். போதுண்டா ட்விஸ்ட். எப்படி? பொண்ணுத்துறை. புரியலக்கா. பொண்ணுத்துறைக்கோ தேன்மொழிக்கு எப்படிக்கா தெரியும்? சேர்முத்திரை செஞ்சு வச்சதால. வேண்டாக்கா, நான் விடுவிச்சுக்கிறேன்க்கா. இனி நான் கேள்வி கட்ட முன்னா என்ன உன் காலில் கிடக்க சுவாலே அடிக்கா. போதுக்கா, தலை சுத்துதுக்கா, விட்டுருக்கா. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒரு சின்ன விண்ணப்பம். நம்ம முதிர்கனி எபிசோடு 1ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற எபிசோடு வரைக்கும் நம்ம வீடியோவோட சில கேள்விகளை நாங்க கேட்போம். அதாவது இப்ப இன்னைக்கு வீடியோ ஓடுதுன்னா இன்னைக்கு ஒரு கேள்வி, நாளைக்கு ஒரு வீடியோ வந்தனா நாளைக்கு ஒரு கேள்வி, இப்படி மொத்தம் 5 கேள்விகள் 5 நாட்கள் கேட்கப்படும். ரொம்ப கடினமாலாம் கேட்க மாட்டோம், ரொம்ப சிம்பிளா தான் கேட்போம். ஆனா என்ன, 1வது எபிசோட்ல இருந்து 1100 எபிசோட் வரைக்கும் ரொம்ப கடினமான கேள்விலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கேள்வி. வீடியோக்கு நடுவுல ஒவ்வொரு நாளும் கேட்கப்படும். கேள்வி எல்லாரும் கவனமா கேட்கணும். கேள்வியை எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கேட்கப்படும் கேள்வியை மறக்காம உங்க டைரியிலயோ இல்ல உங்க போன்லயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 கேள்விகள் கேட்ட முடிஞ்ச மறுநாளே அன்னைக்கிளியமாவோ இல்ல நாங்க எல்லாருமோ வந்து அந்த கேள்விகளை நாங்க கேட்கும் போது நீங்க அன்னைக்கு எங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 5 கேள்விக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா குலுக்கல் முறையில் லைவ்லே நாங்கள் குலுக்கல் முறையில் உங்களை தேர்ந்தெடுத்து சிறந்த பரிசுகள், அதாவது பிரோஜனமான பரிசுகள் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போது எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, எப்படி டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வச்சோமோ அதே மாதிரி விடை சொல்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே வந்து பொருள் வந்து சேர்ந்துடும். மொத்தம் 5 பேருக்கு இந்த மாதம் இப்படி மாதம் 5 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிறந்த பரிசுகள் கொடுக்கப்படும். உண்மையாகவே வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். பரிசுங்கிறது சின்ன பொருள் பெரிய பொருள் இதெல்லாம் இல்லை. பரிசுனாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்று. அதை நம்ம நல்ல பொருளாக பிரோஜனமாக அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கொடுக்குற எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். மாதம் 5 பேரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சிறந்த பரிசுகள் அனுப்பி வைக்கப்படும்.
அப்போ ஒரே நல்ல கேள்வி கேட்டு ஒரே நல்ல பரிசு கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை. சில பேருக்கு வேலைகள் இருக்கும், சில விடைகளை தேடணும் வைக்கணும். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான விடையை அவங்க கரெக்டாக குறிச்சு வச்சுக்கிடுவாங்க, தேடி கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கிடுவாங்க. நம்ம லாஸ்ட் நாள் மொத்தமாக கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே கேள்வி கேட்டு உடனே சொல்லும் போது ஒருத்தவங்களுக்கு 2 கேள்விக்கு விட தெரியும், சில பேருக்கு ஒரு கேள்விக்கு தான் இட தெரியும். அப்படிங்கும் போது நல்லா இருக்காதுல்ல. ஒரு 5 நாள் கேட்போட்டோம்னா அவங்க அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி 5 நாளுக்குள்ள விடையும் சொல்ல போகிறாங்க. சொல்லிட்டேன்னா அதில் ஒரு குலுக்கல் முறையில் ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து நம்ம பரிசுகளை கொடுக்கலாம். 5 கேள்வி சரியாக எழுதுங்க. நம்ம 5 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான சிறந்த பரிசுகளை நம்ம கொடுக்கலாம். நான் லைவில் தான் வருவேன், உங்கள் முன்னாடி தான் குலுக்குவேன், உங்கள் முன்னாடி தான் அந்த சீட்டை நான் எடுத்து நான் யாருங்க நேமை நான் பொதுவாக அறிவிப்பேன். நம்ம அதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக செஞ்சுருவோம். சிறந்த பரிசுகள் அனுப்பி வைக்கப்படும். நாளைக்கு போடுற எபிசோட்ல இருந்து நான் கேள்விகளை கேட்பேன். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எந்த கேள்விகள் கேட்கப்படும்னு உங்களுக்கு புரியும். கரெக்டா குறிச்சு வச்சுக்கிட்டு விடை எழுதி அனுப்புங்க. இது உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு தான். கண்டிப்பாவே நிறைய பேருக்கு எல்லா கேள்விக்கான விடையுமே கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கதையை விரும்பி பாக்குறவங்க தான் ஏராளம் பேரு. எனக்கே பழைய எபிசோட் நிறைய மறந்துருக்கும். ஆனா நிறைய பேர் அந்த நம்பர் வரைக்கும் கரெக்டா எடுத்துக்கொண்டு போட்டு எனக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வழக்கம் போலதான் உங்க கமெண்ட்கள் வரவேற்கப்படுகிறது. வர வர நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்க, சோர்வாயிராதீங்க. எனக்கும் உற்சாகம் போயிடும். இனி தொடர்ந்து வீடியோக்கள் கண்டிப்பா வரும். நிறைய பேர் கேட்கீங்க முன்னாடி மாதிரி ஏன்க்கா வீடியோவே போட மாட்டேங்கிங்கன்னு. அப்படி இல்லை, நான் இருக்கிற ஊர் எனக்கு சரியா என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதாவது இந்த நீர் நிலம் காற்று எல்லாமே நமக்கு மாறுபடும் போது நம்மளுக்கு உடலில் சில உபாதைகளை உருவாக்குது. அந்த ஒவ்வாய்மையினால தான் எனக்கு சில ப்ராப்ளங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் எனக்கு கண்டினியூவாக வீடியோ அப்லோடு பண்ண முடியல. கண்ணு பாதிப்பு, ஏன்னா அந்த கனத்த காற்றுன்னு சொல்லுவாங்களே, அதனால பாதிக்கப்பட்டு தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைகள் உடல் ரீதியாக வரனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. மற்றபடி கதைலாம் நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். டைம் கிடைக்கும் போது நான் கொஞ்சம் விரைவாக அப்லோடு பண்ண முயற்சி பண்ணுறேன். கண்டினியூவாக ஒரு 4 வீடியோவை தொடர்ந்து போடுறதுக்கு தான் நான் முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடுமான வரைக்கும் 4 வீடியோவும் தினமும் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கமெண்ட் மூலமும் லைக் மூலமும் என்னை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ கமெண்ட் குறையும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நமக்கு உடம்பு ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனையா, இப்போ வர வர மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே சரி பரவாயில்ல, இன்னைக்கு இவ்வளோ தானே வியூ போயிருக்குது, ஒரு 10K தாண்டிட்டோம், அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் லைக்லாம் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அந்த உற்சாகமான காரியங்கள் தான் என்னையும் உற்சாகப்படுத்தும். அப்புறம் ஒரு சின்ன முக்கிய குறிப்பு, நான் இன்னைக்கு கூட போஸ்ட் போட்டிருந்தேன் ஷார்ட் ஃபிலிமை பற்றி. அதாவது நிஜம் மனிதர்களை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு ஒரு சின்ன ஐடியாவில் தான் இருக்கேன். அதோட கதையை நான் நம்ம கார்ட்டூன் இந்த கார்ட்டூனை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை உருவாக்கி உங்ககிட்ட அப்லோடு பண்ணலான்னு இருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவாக. அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் தான் நான் அடுத்து இந்த காரியத்தை மேற்கொண்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உங்கள் பொண்ணான ஆதரவை நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த கதையின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அது என்னன்னு நான் சொல்றேன். வீட்டை விட்டு ஓடி போற ஒரு 35 வயசு இளம் பெண். என்னடா சாக் குடிக்கீங்கன்னு பாக்கீங்களா? ஆமா, வீட்டை விட்டு வெளியில ஓடி போற 35 வயசு இளம் பெண். வீடியோ பாருங்க, நிச்சயமா சாக்காய் தான் போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. 36 வயது நிலை மாதிரி இல்லாம இதை இன்னும் கொஞ்சம் புதுமையா யோசிச்சு இந்த கதையை நான் எழுதுனேன். மறக்காம பாருங்க.